ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி அண்ட் டேஸ்டி கிச்சன். நம்ம கிச்சனில் நான் எங்கள் அம்மா கிட்ட கற்றுக்கிட்ட சில பாரம்பரியமான உணவுகள், அதோட எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் அண்ட் அப்டேட் கிடைக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நீர் மோர் எப்படி கலக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது திருவிழா காலத்துலேயும் வெயில் காலத்துலேயும் கிராமங்களில் அங்கங்கே ஒரு பந்தல் வச்சு அதில் இந்த மாதிரி மோர் கலக்கி வச்சுருப்பாங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். மல்லி, புதினா, சாட் மசாலா அந்த மாதிரி எதுவுமே போடாமல் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக சில்லுன்னு இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், கல்லுப்பு, இஞ்சி, எலுமிச்சை சாறு, கருவேப்பிலை. மோர் இந்த நீர் மோருக்கு எப்பொழுதுமே மோர் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் மண்பானையில் கலக்கி வச்சோம் அப்படின்னா அதனுடைய டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது எல்லா பொருளையும் நம்ம சேர்த்திடலாம். இஞ்சியை நல்லா தட்டுற கல்லில் வச்சு நல்லா நச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மசிச்சாச்சு. நம்ம மிக்சியில் போடுறத விட இந்த மாதிரி இடிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையுமே ஒரு கப்பில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகாயை இடித்து எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இந்த மண் பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் அளவுக்கு மோர் கலக்கிறதுனால இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு டம்ளர்லாம் கலக்குனீங்கன்னா அரை மிளகா போதும், காரமான மிளகாய். நல்லா மிளகாயும் இடித்தாச்சு. இதையும் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ தேவையான பொருட்கள் எல்லாமே இடித்து வச்சாச்சு. இனி இது எல்லாத்தையுமே நம்ம மோரில் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா கலந்து விட்டுறலாம். நீர் மோர் எடுத்துக்கோங்க. இதில் இடித்து வச்சுருக்க பச்சை மிளகாய், ரொம்ப குறைவான பொருட்கள் தான், டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இடித்து வச்சுருக்க இஞ்சி, அதுக்கப்புறமா எலுமிச்சை சாறு எடுத்துக்கோங்க. நான் இங்கே 2 பழத்தினுடைய சாறு பிழிஞ்சிருக்கேன். எலுமிச்சம் பழத்தினுடைய புளிப்பு மோரினுடைய அளவை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக எலுமிச்சை சாறு ஊற்றிக்கோங்க. மோர் புளிக்காத மோராக இருந்தால் நல்லது. நமக்கு எலுமிச்சம்பழம் சேர்த்துனீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் அதுக்கப்புறமா கல்லுப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்மளுடைய வாசனையான நீர் மோர் தயாராகிடுச்சு. மோர் இந்த அளவுக்கு தான் தண்ணி மாதிரி இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம நீர் மோர் பார்க்குறதால நான் தயிர் சம்மந்தமான டிப்பே ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது குளிர்காலத்தில் தயிர் அவ்வளோ சீக்கிரம் உரையாது. அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் தயிர் பெற போடும் பொழுது காஞ்ச மிளகாய் காம்பு எடுக்காமல் ஒரு 2 மிளகாய் போட்டு வச்சிங்க அப்படின்னா தயிர் சீக்கிரம் உறைஞ்சிரும். அதே மாதிரி வெயில் காலத்தில் இப்போ நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு தயிர் கொண்டு போகிறீங்க அப்படின்னா தயிராக எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதில் ஒரு சில்லு தேங்காய் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு புளிக்காது. அதுக்கு பதிலாக நீங்கள் எந்த கப்பில் தயிர் எடுத்துகிட்டு போவீங்களோ அந்த கப்பில் வெதுவெதுப்பான பாலும் கொஞ்சமாக தயிரும் ஊற்றி நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா லஞ்ச் டயத்தில் சாப்பிடும் பொழுது தயிர் ஃப்ரெஷ்ஷாகவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சுவையறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.